ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆல்ரெடி வந்து ஜிஎஸ்டியில் பிளாக்டு கிரெடிட் செக்ஷன் 17 சப்செக்ஷன் 5 பார்த்துருப்போம். அதில் வந்து நம்ம பாதி தான் பார்த்தோம் ஃபஸ்ட் பார்ட்டில். செகண்ட் பார்ட், அதோட ஃபஸ்ட் பார்ட்டோட கண்டினியூ தான். இதில் ரிமைனிங் இருக்கிறது என்னென்ன, அதாவது எது எதுக்கெலாம் நம்ம வந்து ஐடிசி எடுக்கக்கூடாது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போது நம்ம இப்போ லாஸ்ட்டாக பார்த்துட்டோம். இப்போ இந்த பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் சர்வீசஸ்னால் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா எம்ப்ளாயி மெடிக்கல் செக்கப். ஒரு கம்பெனி ஆனுவல் ஹெல்த் செக்கப் ஒரு கேம்ப்பு அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அதுக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் ஜிஎஸ்டி பில்லு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஐடிசி வந்து கிரெடிட் எடுக்க முடியாது. ரீசன் பார்த்திங்கன்னா ஹெல்த் சர்வீஸ் பிளாக்டு கிரெடிட். ஓகேங்களா? இது வந்து எம்ப்ளாய்க்காக தான் பண்ணுறது. ஒரு கம்பெனியில் ஆனுவல் செக்கப் இது வந்து எம்ப்ளாய்க்காக பண்ணுறது. ஓகேங்களா? இதனால் வந்து நம்ம வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ், அதாவது ஹெல்த் செக்கப், ஓகேங்களா, இதை வந்து நம்ம வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து ஜிஎஸ்டி பில்லு கொடுத்தாலுமே கம்பெனி வந்து அந்த ஐடிசியை எடுக்கக்கூடாது, ஐடிசியை ரிவர்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? செகண்ட் எக்ஸாம்பிள், குரூப் மெடிக்கல் இன்சூரன்ஸ். கம்பெனி எம்ப்ளாயிஸ்க்கு குரூப் மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பே பண்ணுறது. ஓகேங்களா? இன்சூரன்ஸில் ஜிஎஸ்டி இருந்தாலும் ஐடிசி வந்து இல்லை. ஏன்னா இது வந்து ஸ்டாஃப் வெல்ஃபேருக்காக, இன்சூரன்ஸ் வந்து ஸ்டாஃப் வெல்ஃபேருக்காக கொடுக்குறது. இதுவும் ஸ்டாஃப் வெல்ஃபேரில் தான் வரும். ஓகேங்களா? நல்லா மென்ஷன் பண்ணியிருக்காங்க குரூப் இன்சூரன்ஸ். இதுவே இன்சூரன்ஸ் வந்து கம்பெனி ரிலேட்டடாக, ஓகேங்களா, மிஷினுக்கோ இல்லை வேறு ஏதாச்சும் கம்பெனி ரிலேட்டடாக இன்சூரன்ஸ் எடுத்திருந்தாங்கன்னா அதுக்கு வந்து ஐடிசி வந்து எலிஜிபிள். இப்போ வந்து இது வந்து குரூப் இன்சூரன்ஸ் கம்பெனியோட எம்ப்ளாயிஸ்க்கு கொடுக்கறதுனால இந்த இன்சூரன்ஸோட ப்ரீமியம் வந்து ஜிஎஸ்டி வந்து எலிஜிபிள் இல்லை. ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா கிளப் மெம்பர்ஷிப், ஜிம் ஃபீஸ். கிளப் மெம்பர்ஷிப், ஜிம் ஃபீஸ் என்னென்னா எக்ஸாம்பிள் டைரக்டர் கிளப் மெம்பர்ஷிப். ஒரு கம்பெனி டைரக்டருக்கு பிஸ்னஸ் நெட்வொர்க்கிங் பர்பஸ்க்காக ப்ரீமியம் கிளப் மெம்பர்ஷிப் 2 லட்ச ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி பே பண்ணுறாரு. ஓகேங்களா? அது மாதிரி பண்ணும்போது ஜிஎஸ்டி அமௌண்ட்க்கு ஐடிசி கிளைம் பண்ண முடியாது. ரீசன் வந்து கிளப் மெம்பர்ஷிப் ஸ்பெஷலி பிளாக்டு கிரெடிட். ஓகேங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள். செகண்ட் எக்ஸாம்பிள், கார்ப்பரேட் மெம்பர்ஷிப் ஃபார் கிளைண்ட் மீட்டிங். கம்பெனி கார்ப்பரேட் கிளப் மெம்பர்ஷிப் எடுத்து கிளைண்ட் மீட் பண்ணால் யூஸ் பண்ணுது. ஓகேங்களா? ஈவன் பிஸ்னஸ் டிஸ்கஷன் இருந்தாலும் ஐடிசி அலௌடு இல்லை. ஏன்னா இந்த கிளப் மெம்பர்ஷிப்பாக இருந்தாலுமே, இதெல்லாம் பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருந்தாலுமே இதுக்கு வந்து அந்த கிளப்பில் இருந்து வர பில்லுக்கு வந்து ஐடிசி வந்து அலௌடு இல்லை. தேர்டு வந்து ஜிம் மெம்பர்ஷிப் ஃபார் எம்ப்ளாயி. இது வந்து எப்படின்னா ஸ்டாஃப் கேட்டகிரியில் வந்து, அதாவது ஸ்டாஃப் வெல்ஃபேர் கேட்டகிரியில் வந்துடும். கம்பெனி எம்ப்ளாயீஸ்க்கு ஜிம் சப்ஸ்கிரிப்ஷன் ப்ரொவைட் பண்ணுறது ஐடிசி பண்ண முடியாது. ஏன்னா ரீசன் வந்து ஸ்டாஃப் வெல்ஃபேர், எம்ப்ளாயோட வெல்ஃபேர் பெனிஃபிட். ஓகேங்களா? இதில் வந்து இந்த அடுத்ததாக கிளப் மெம்பர்ஷிப்பு, ஜிம்முக்கும் வந்து ஃபீஸ் வந்து ஜிம் ஃபீஸ் வந்து நம்ம வந்து ஐடிசி கிளைம் பண்ண முடியாது. என்னென்னா இப்போ கிளப்பில் இருந்து அந்த மெம்பர்ஷிப்புக்கு இப்போ கம்பெனியோட டைரக்டருக்கு கம்பெனி நேமில், இண்டிவிஜுவல் நேமில் வர கம்பெனி நேமில் பில்லு வந்தாலுமே அந்த ஐடிசியை வந்து நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ணணும் மீன்ஸ் என்னென்னா நம்ம எடுக்கிற ஐடிசியை 3Bயில் வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணாது. எப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இது வந்து ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா டைரக்டரோட கம்பெனி பிஸ்னஸ் பர்பஸ்க்காக ப்ரீமியம் கொடுத்தாலுமே அதுக்கு வந்து ஐடிசி கிடையாது. ரெண்டாவது கிளப் மெம்பர்ஷிப். ஓகேங்களா? அது தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா அதாவது ஜிம்மு, கம்பெனியோட எம்ப்ளாயி இருக்காங்க, அவங்களுக்கு ஜிம்மோட சப்ஸ்கிரிப்ஷன் கட்டுறது. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ஐடிசி பில், அதாவது ஜிஎஸ்டி பில் கொடுத்தாலுமே ஐடிசி வந்து எலிஜிபிள் கிடையாது. அடுத்து ஒன்று பார்த்திங்கன்னா பர்சனல் யூஸ் ஐட்டம். எது எல்லாமே வந்து நம்ம பர்சனல் யூஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோமோ அது எதுக்குமே நம்ம வந்து ஐடிசி வந்து எடுக்க முடியாது. ஓகேங்களா? என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஒரு கம்பெனி வந்து கம்பெனியில் ஒரு எம்டி இருக்கார். அவர் வந்து கம்பெனியோட ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்து கம்பெனிக்கு சம் மெட்டீரியல்ஸ் வந்து வாங்குறாரு. ஓகேங்களா? அதோட பில்லு வந்து ஐடிசி கம்பெனியோட ஜிஎஸ்டி 2Bயில் ரெஃப்ளெக்ட் ஆகும். அதே மாதிரி இவர் வந்து கம்பெனியோட நேம், அதாவது ஜிஎஸ்டி நம்பரை யூஸ் பண்ணி ப்ரைவேட், அதாவது அவரோட நேம், ஓகேங்களா, அவரோட நேமில் பில் பண்ணுவார். இல்லை கம்பெனியோட ஜிஎஸ்டிலே பண்ணிவிட்டு அவரோட ஓன் யூஸ்க்கு எடுத்துப்பார். ஓகேங்களா? ஒன்று
கம்பெனி ஜிஎஸ்டி நம்பர் யூஸ் பண்ணால் அவரோட நேமை கொடுத்துட்டு அதில் வர ஐடிசியை வந்து எடுக்கலாம். இல்லைனா கம்பெனியோட பேர்லேயே வந்து புக் ஆன்லைனில் வாங்கிட்டு ஆன்லைனில் ஏதோ ஒன்று வாங்கிட்டு பர்சனல் யூஸ்க்காக யூஸ் பண்ணலாம். இது மாதிரி இருக்குது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஐடிசி வந்து எடுக்கக்கூடாது. அது வந்து பிளாக்டு கிரெடிட். ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இதில் நிறைய ப்ராப்ளம். ஏன்னா இது வந்து பில்டிங், லேண்ட் அண்ட் பில்டிங், ஃபர்னிச்சர்ஸ், இது எல்லாமே ஃபிக்ஸட் அசட்ஸ். ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலி எக்ஸ்பென்சஸ் மாதிரி தான். கிளப் மெம்பர்ஷிப்பு, எம்ப்ளாயிக்கு வந்து ஃபுட்டு கொடுக்குறது, மெடிக்கல் செக், இது எல்லாமே வந்து எக்ஸ்பென்சஸ் மாதிரி தான். இது வந்து ஸ்பெஷலி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கம்பெனியோட அசட் கேட்டகரியில் வர்றது. ஸோ இதனால் இதை கொஞ்சம் டீப்பாக பார்க்கணும். இம்பார்ட்டண்ட் இது. எக்ஸாம்பிள், ஓன் ஆஃபீஸ் பில்டிங். ஒரு கம்பெனி தங்களோட ஓன் ஆஃபீஸ் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுது. சிமெண்ட்டு, ஸ்டீலு, கான்ட்ராக்டர் பில் எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி பே பண்ணுது. ஓகேங்களா. ஒரு கம்பெனி வந்து ஓனாக ஒரு பில்டிங் கம்பெனியை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. அதுக்கு சிமெண்ட்டு, ஸ்டீலு, அதோட கான்ட்ராக்டர் எல்லாருக்குமே வந்து பே பண்ணுறாங்க. அதுக்கு ஜிஎஸ்டியும் சேர்த்து தான் பில்லோட பே பண்ணுறாங்க. ஓகேங்களா. இதில் வந்து ஜிஎஸ்டி அமௌண்ட்டுக்கு ஐடிசி கிளைம் பண்ண முடியாது. ரீசன் வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து நம்ம ஐடிசி எடுக்க முடியும். என்னென்னா இந்த பிளான்ட் அண்ட் மிஷினரி இதெல்லாம் வந்து மூவபிள். ஓகேங்களா. பிளான்ட் அண்ட் மிஷினரிஸ்லாம் வந்து மூவபிள். இந்த பில்டிங்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இது எல்லாமே இம்மூவபிள். ஏன்னா இப்போ பில்டிங் வந்து மூவபிள் ப்ராப்பர்ட்டி கிடையாது, இம்மூவபிள். அதுக்காக யூஸ் பண்ணுற பொருள் எல்லாமே அது என்ன வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா. அது எதுவுமே வந்து பில்டிங் கட்டுறாங்க, கம்பி வாங்கலாம், மணல் வாங்கலாம், ஜல்லி வாங்கலாம், சிமெண்ட் வாங்கலாம், இல்லை இந்த இன்டிகிரேட்டட் ஒர்க்குக்கு நிறைய ஃபர்னிச்சர்ஸ் ஐட்டம் எல்லாமே வாங்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபர்னிச்சர் ஐட்டம் சொல்லலை, இது மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டுக்கு யூஸ் பண்ணுற பொருள், சிமெண்ட்டு, ஜல்லி, மணல், இந்த ராட் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது எல்லாத்துக்குமே வந்து ஜிஎஸ்டி பில் இருந்தாலுமே ஐடிசி எடுக்கக்கூடாது. ரீசன் பார்த்திங்கன்னா இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, அதாவது அசையாது. ஓகேங்களா. அசையாத சொத்துன்றதுனால அதுக்கு நம்ம வந்து ஐடிசி கிளைம் எடுக்க முடியாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் 2 ஃபேக்ட்ரி பில்டிங், மேனுஃபேக்சரிங். இது வந்து மேலே சொன்னது ஓன் ஆஃபீஸ் பில்டிங். கீழே வந்து எக்ஸாம்பிள் மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஃபேக்ட்ரி பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுது. அதாவது ஒரு கம்பெனி மேலே சொன்னது ஓன் ஆஃபீஸ் மாதிரி ஒரு ஆஃபீஸ் ஸ்ட்ரக்சருக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் யூனிட். ஓகேங்களா. பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஜிஎஸ்டி ஐடிசி அலௌட் இல்லை. எக்ஸம்ஷன் பிளான்ட் அண்ட் மிஷின். இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட் அண்ட் மிஷினரிக்கு மட்டும்தான் எக்ஸம்ஷன். மீனிங் என்னென்னா பிளான்ட் அண்ட் மிஷினரி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மூவபிள் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா. அதனால் வந்து நம்ம வந்து அதை வந்து ஐடிசி எடுக்க முடியும். மெஷின் பர்ச்சேஸ் பண்ணினால், ப்ரொடக்ஷன் மிஷினரி இன்ஸ்டால் பண்ணினால். ஏன்னா இப்போ வந்து மிஷினரி வந்து மூவபிள் ப்ராப்பர்ட்டி. இப்போ நம்ம இங்கே மேலே என்ன சொன்னோம், பில்டிங் வந்து இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. அதுக்கு யூஸ் பண்ணுற பொருள் மணலாக இருக்கலாம், ஜல்லியாக இருக்கலாம், சிமெண்ட்டாக இருக்கலாம், எல்லாமே வந்து வாங்குவோம். அது எல்லாமே வந்து இன்எலிஜிபிள். ஏன்னா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்காக அந்த பொருள் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் இது வந்து இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அந்த லிஸ்ட்டில் வரும். மூவபிள் ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்டு மிஷினரி. ஒரு மிஷின் வாங்குறாங்க, அந்த மிஷினுக்கு பண்ணுற ஸ்பேர்ஸு, இந்த செலவு எல்லாமே, இந்த இன்ஸ்டால் பண்ணுறது செலவு, சர்வீஸ் பண்ணுற செலவு எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஐடிசி எடுக்க முடியும். இது ஏன்னா பிளான்ட் அண்ட் மிஷினரி வந்து பார்த்திங்கன்னா இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த ரீசனுக்காக தான் வந்து பிளான்ட் அண்ட் மிஷினரிக்கு ஐடிசி வந்து பிளாக்டு கிரெடிட் இல்லை, ஐடிசி எடுக்கலாம். ஓன் கன்ஸ்ட்ரக்ஷன், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இது எதுக்குமே வந்து ஐடிசி எடுக்க முடியாது. இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த டவுட் வரும். ஏன்னா பில்டிங் வந்து வாங்குறாங்க, அசட்டாக இருக்குது. அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு அது ஓன் ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, கன்ஸ்ட்ரக்ஷன் மேனுஃபேக்சரிங் யூனிட்டாக இருந்தாலுமே சரி, எல்லாத்துக்கும் ரூல் வந்து சேம் தான். இப்போ வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து கம்பெனியை ரன் பண்ணுறாங்க, புதுசாக கம்பெனியை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க. அதில் வந்து க்ரோஸ் கணக்கில் வந்து மிஷினை எல்லாம் இம்போர்ட் பண்ணி அதுக்கான இன்ஸ்டலேஷன் ஒர்க்லாம் பண்ணுறாங்க. ஓகேங்களா. இது வந்து இதுக்கான பில்ஸ்க்கு எல்லாமே வந்து ஃபிக்ஸட் அசெட்டில் வரும். ஐடிசி நம்ம அவைல் பண்ண முடியும். ஓகேங்களா. ஆனால் ஒரு கம்பெனி கட்டுறாங்க, அந்த கம்பெனி கட்டுறதுக்கு தேவையான மூலப்பொருள் எல்லாமே, ரா மெட்டீரியல் எல்லாமே வந்து வாங்கி அந்த பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. அப்போது அது வந்து இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி என்றதுனால அதுக்கான மூலப்பொருள் எல்லாமே வந்து ஐடிசி வந்து பிளாக்டு கிரெடிட்டில் தான் வரும். இதை கொஞ்சம் ஞாபகமாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோல் லாஸ்ட் கிஃப்ட் ஐட்டம். இப்போது திருடு போனது,
ஓகேங்களா. தொலைஞ்சது அதாவது கிஃப்ட் ஐட்டமாக கொடுக்குறது, சாம்பிள் மேபி சாம்பிளாக கொடுக்குறது, இது எதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐடிசி எடுக்க முடியாது. ரீசன் பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் குட் லாஸ்ட் இன் வேர்ஹவுஸ். ஒரு பொருள் வாங்கி நம்ம வேர்ஹவுஸில் ஸ்டாக் பண்ணுறோம், ஹோல்ட் பண்ணுறோம். அந்த ஸ்டாக் வந்து அந்த குட்ஸ் வந்து தொலைஞ்சு போச்சுனாலோ ஓகேங்களா, அதாவது திருடு போச்சுனாலுமே அதுக்கான ஐடிசி வந்து நம்ம எடுக்க முடியாது. ஒரு கம்பெனி வேர்ஹவுஸில் ஃப்ளட்னால ஸ்டாக் டேமேஜ் ஆகிடுச்சு, பர்ச்சேஸ் பண்ணும்போது ஜிஎஸ்டி கிளைம் பண்ணியிருந்தா ஓகேங்களா. இது ஒன்று. அதுக்கப்புறம் டேமேஜ் ஆன குட்ஸுக்கு ரிலேட்டட் ஐடிஸ் ரிவர்ஸ் பண்ண வேண்டியது. ரீசன் வந்து குட் டெஸ்ட்ராய்டு மீன்ஸ் என்னென்னா குட்ஸ் வந்து அதாவது அந்த வேர்ஹவுஸில் வச்சுருந்த பொருள் நம்ம மெட்டீரியல் வந்து வாங்கிட்டோம், அந்த பில்லு வந்து வந்திருக்கும், அதுக்கு நம்ம ஐடிசி எடுத்துருப்போம். இன்கேஸில் இந்த நேச்சுரல் ப்ராப்ளம், ஃப்ளட்டு இது மாதிரி வந்து அந்த மெட்டீரியல் வந்து அந்த குட்ஸ் வந்து இல்லாமல் போச்சுன்னா எடுத்த குட்ஸுக்கான ஐடிசியை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணணும். இது ஃபஸ்ட் எக்ஸாம்பிள். செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா தெஃப்ட் கேஸ். கம்பெனி ஸ்டாக் திருடப்பட்டது, அந்த குட்ஸ்க்கு ஐடிசி கிளைம் பண்ணினா ஐடிசி ரிவர்ஸ் பண்ண வேண்டும். ஓகேங்களா. நம்ம வந்து மெட்டீரியல் வந்து வாங்கி வைக்கிறோம், வேர் ஹவுஸில் ஸ்டாக் பண்ணுறோம், அந்த வேர் ஹவுஸில் வச்ச பொருளுக்கு நம்ம ஐடிசி எடுத்துட்டோம். ஓகேங்களா. ஐடிசி எடுத்த பொருள் வந்து திருடு போச்சுன்னா ஓகேங்களா, திருடிட்டு போச்சுன்னா அந்த பொருளுக்கான ஐடிசியை நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ணணும். தேர்ட் எக்ஸாம்பிள் கிஃப்ட் டு கஸ்டமர்ஸ். கம்பெனி தீபாவளிக்கு கஸ்டமருக்கு கிஃப்ட் ஹேம்பர்ஸ் ஃப்ரீயாக கொடுக்குது. கிஃப்ட் கொடுத்தா குட்ஸ்க்கு ஐடிசி அலௌடு இல்லை. ஓகேங்களா. அதுதான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, கிஃப்ட் வந்து கிஃப்டாக கொடுக்குறது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஐடிசியில் எடுக்க முடியாது. அடுத்த எக்ஸாம்பிள் வந்து ஃப்ரீ சாம்பிள்ஸ். மெடிசன் கம்பெனி டாக்டர்ஸ்க்கு ஃப்ரீ சாம்பிள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது, ஃப்ரீ சாம்பிளுக்கு ஐடிசி கிளைம் பண்ண முடியாது. இது வந்து மெடிக்கலில் எந்த ஒரு ஃபீல்டுலேயுமே மேனுஃபேக்சரிங் யூனிட் இருந்தாலுமே சில கஸ்டமர்ஸுக்கு ஃபஸ்ட்டு இந்த ட்ரையல் பேசிஸில் சாம்பிள்ஸ் அனுப்புவாங்க. அவங்கக்கிட்ட இருக்கிற எல்லா எஃப்ஜிலேயுமே வந்து கஸ்டமருக்கு என்ன ரெக்குயர்மெண்ட்டோ அவங்களோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எஃப்ஜியை வந்து ஒரு பர்டிகுலர் குவான்டிட்டியில் ஒரு 100 குவான்டிட்டி பல்காக எடுக்கிறவங்களா இருந்தால் ஒரு 100 குவான்டிட்டி 200 குவான்டிட்டி சாம்பிள்ஸ் அது மாதிரி கொடுப்பாங்க. அதை வந்து நம்ம ஜிஎஸ்டியில் காமிச்சாலுமே அவங்க ஜிஎஸ்டியில் காமிச்சு நமக்கு ஐடிசி வந்தாலுமே அந்த ஐடிசியை எடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து சாம்பிள்ஸுக்கு எதுக்குமே வந்து ஐடிசி போட்டு கட்டுவாங்க, ஆனால் அந்த ஐடிசியை நம்ம எடுக்கக்கூடாது. ஓகேங்களா. இதுதான் வந்து நம்மளோட செக்ஷன் 17 சப்செக்ஷன் 5 பிளாக்டு கிரெடிட்டோட டீட்டெயில்ஸு நம்ம இது வரைக்கும் எல்லாமே பார்த்துருக்கோம். இதில் வந்து எல்லாத்தையும் ஒரு டைம் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது எல்லாமே வந்து நம்ம ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நமக்கு ஜிஎஸ்டியில் எந்த இஷ்யூவும் வராது. நீங்கள் நினைக்கலாம் இப்போ நம்ம ஐடிசி எடுத்துடலாம். ஓகேங்களா. ஐடிசி எடுத்துகிட்டு ஃப்யூச்சரில் ஒரு 8 இயர்ஸ் வரைக்கும் ஜிஎஸ்டி அதாவது கவர்மெண்ட்டில் நம்ம ஐடி ஃபைல் பண்ண ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறோன்னு வச்சுங்களேன். அந்த 8 இயர்ஸ்க்குள்ளே அந்த 8 இயர்ஸ் ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணிவிட்டு ஜிஎஸ்டி ஆடிட் வர்றாங்க. அப்போது ஜிஎஸ்டி ஆடிட்டில் வரவங்க வந்து கவர்மெண்ட்லேருந்து வரவங்க நம்மளோட எல்லா டேட்டாவும் எடுத்துகிட்டு தான் வருவாங்க. ஓகேங்களா. இன்கேஸ் இப்போ இருக்குது இந்த 17 ஃபைலில் சொன்னதில் ஏதாச்சும் ஒன்று நம்ம தப்பாக வந்து ஐடிசி எடுத்துருந்தோன்னா மேபி அந்த குட்ஸ் வந்து தெஃப்ட்டு இதெல்லாம் வந்து போச்சு அப்படின்னா அது ஓகே. அது வந்து என்னென்னா அது எப்படி ட்ராக் பண்ண முடியுன்றது தெரியல. பட் மற்ற இருக்கிற செக்ஷன்ஸ் அதாவது மற்ற இருக்கிற கேட்டகரிஸ் எல்லாமே நம்ம ப்ராப்பராக வந்து டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும், ஐடிசி எடுத்துருக்கோம், அப்படி இல்லை ரிவர்ஸ் பண்ணியிருக்கான ப்ராப்பரான ப்ரூஃப் இருக்கணும். இல்லைனா அதோட இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். இப்போது ஃபஸ்ட் இயர்லேருந்து லாஸ்ட் 8 இயர் முடிகிறப்போ வராங்கன்னா அப்போ 8 வருஷத்துக்காக தப்பாக ஐடிசி இருந்தால் அந்த 8 இயர்ஸ்க்காக அவங்க இன்ட்ரெஸ்ட்டு பெனால்ட்டி எல்லாமே கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ பார்க்கும்போது அதே ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டாக வரும். நம்ம சில கம்பெனியில் பொதுவாக பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா 2Bயில் வரும், 2Bயில் வர்றது எல்லாமே ஐடிசியாக எடுத்துருவாங்க. ஓகேங்களா. அப்படி எடுக்கும்போது என்ன பிரச்சனை வரும்னா 2Bயில் இருக்கிறது எல்லாமே ஐடிசி வந்து எலிஜிபிள் ஐடிசி கிடையாது, இன்எலிஜிபிள் ஐடிசியும் இருக்கும். அதாவது தட் மீன்ஸ் பிளாக்டு கிரெடிட் 17 ஃபைலில் இருக்கும். அந்த செக்ஷனில் எது உங்களுக்கு அப்ளிகபிள். சில கம்பெனியில் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்க்கு வந்து ஃபுட்டு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அது வந்து எம்ப்ளாய்கிட்டேருந்து எதுவும் காசு வந்து வாங்கியிருக்க மாட்டாங்க, ஃப்ரீயாக ஃபுட்டு டொனேட் பண்ணுவாங்க, ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கான பில்லை வந்து அவங்க வந்து ஜிஎஸ்டியில் கிளைம் பண்ணி வச்சுருப்பாங்க.
ஸோ இதெல்லாம் வந்து ஜிஎஸ்டி ஆடிட்டில் கண்டுபிடிச்சாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஐடிசியோடு சேர்த்து பெனால்ட்டி ப்ளஸ் அந்த இன்ட்ரெஸ்ட்டு ரேட் ஆஃப் 18% ப்ளஸ் பெனால்ட்டி அதுக்கான 18% இன்ட்ரெஸ்ட் ஓகேங்களா. கிளைம் பண்ண ஐடிசி ப்ளஸ் 18% இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் நம்பர் ஆஃப் டேஸ் எத்தனை வருஷம் எத்தனை நாள் நம்ம யூஸ் பண்ணமோ அந்த அத்தனை நாள் கணக்கு வச்சு நம்ம ஐடிசி வந்து அவங்களுக்கு ரிவர்ஸ் பண்ணணும் ஓகேங்களா. இது வந்து ஐடிசி ரிவர்ஸ் பண்ணும்பொழுது இதோட இம்பேக்ட் வந்து பெருசாக இருக்கும். ஏன்னா நம்ம கிளைம் பண்ணது சின்ன அமௌண்ட்டாக இருக்கும். அதே வந்து 18% ப்ளஸ்ஸு நம்ம இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து கட்டும்போது அதோட 100 பண்ண இடத்துல 118 ரூபா 120 இது லேக்ஸ் அண்ட் லேக்ஸில் போகும்போது நமக்கு அதோட இன்ட்ரெஸ்ட் பெனால்ட்டி நமக்கு அதிகமாக வரும். ஸோ அதனால் ஜிஎஸ்டியில் பிளாக் கிரெடிட் லிஸ்ட்டு என்னன்றதை கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு ப்ராப்பராக நம்ம வந்து ஐடிசி எடுக்கலாம். 2பியில் வர்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எலிஜிபிள் கிரெடிட் கிடையாது ஓகேங்களா. அதில் வந்து கேட்டகரைஸ் பண்ணுங்கள், எது நமக்கு வந்து பிளாக்டு கிரெடிட்டில் வரலையோ அதெல்லாம் மட்டும் எடுத்துக்கோங்க. சில டைம் பிளாக்டு கிரெடிட்டில் இல்லாமல் உங்களோட கஸ்டமரே வந்து ஃபைல் பண்ணியிருந்தாலுமே உங்கள்கிட்ட பில்லு இல்லாமல் நீங்கள் வந்து ஐடிசி எடுக்கக்கூடாது ஓகேங்களா. பேசிக் ரூல் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பேசிக் ரூல் வந்து பார்த்திங்கன்னா ஐடிசி எடுக்கணும்னா பில்லு வந்து ப்ராப்பரான டாக்குமெண்ட் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அதை வந்து நம்ம ஐடிசி எடுக்கணும். இல்லைனா ரிவர்ஸ் பண்ணிவிட்டு அந்த பில்லு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போ பெங்களூர்லேருந்து மெட்டீரியல் அனுப்புகிறாங்க மார்ச் மாதம் மே மாதம் 31 அனுப்புகிறாங்க, இல்லை ஏப்ரல் 30 அனுப்புகிறாங்க. உங்கள்கிட்ட மே 1 இல்லை மே 2 மே 3 தான் மெட்டீரியல் வருதுன்னு வச்சுங்களேன். அவங்க ஏப்ரல் 30 ஜிஎஸ்டியில் வந்து ஜிஎஸ்டிஆர் 1 வந்து உங்களோட அந்த இன்வாய்ஸை வந்து ஃபைல் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு அந்த மந்தில் ஐடிசியும் வரும் 2பியில். பட் நீங்கள் ஐடிசி எடுக்கக்கூடாது. ஏன் எடுக்கக்கூடாதுன்னா உங்களோட புக்ஸில் நீங்கள் மெட்டீரியல் எந்த டேட்டில் ரிசீவ் பண்ணிங்களா கேட் என்ட்ரி எந்த டேட்டில் இருக்கோ அந்த டேட்டு தான் நாங்கள் வந்து பில்லை புக் பண்ணுவீங்க. அப்படி பார்க்கும்போது மே 2 or 4 மே 3 or 4 நீங்கள் பில் புக் பண்ணும்போது எப்படி ஏப்ரலோட ஐடிசி நம்ம எடுக்க முடியும்? அப்படி எடுக்கக்கூடாது. ஏப்ரல் மந்தில் அந்த ஐடிசியை நம்ம ரிவர்ஸ் பண்ணணும். ரிவர்ஸ் பண்ணிவிட்டு மே மந்த் ஐடிசியை வந்து அதை ரீக்ளைம் பண்ணணும் ஓகேங்களா. இந்த ஐடிசி ரிவர்ஸ் பண்ணுறது ரீக்ளைம் பண்ணுறது அப்படின்றத நாங்கள் உங்களுக்கு ஒரு வீடியோவில் ஷார்ட்டாக ஓகேங்களா, அதிகமாக ஷார்ட்டாக ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு எது ரிவர்ஸ் பண்ணுறோம் ஐடிசி 3பியில் போய் எப்படி நம்ம ரிவர்ஸ் பண்ணுறது, ரிவர்ஸ் பண்ண ஐடிசியை எப்படி நம்ம ரீக்ளைம் பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் சின்ன ஷார்ட் வீடியோ மாதிரி போடுறேன் ஓகேங்களா. இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போது 1 ஏப்ரல்லேருந்து டிடிஎஸில் எல்லாமே டோட்டல் ஸ்ட்ரக்சர் எல்லாமே மாறி போச்சு. இருந்த செக்ஷன் எல்லாமே ஆல்ட்ரு பண்ணிட்டாங்க ஓகேங்களா. இந்த ஃபினான்ஷியல் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் இந்த 2025-26 ஃபுல்லாகவே வந்து மாடிஃபை பண்ணிட்டாங்க. அந்த மாடிஃபை பண்ணது எல்லாத்தையுமே நான் வந்து டேட்டா எடுத்து 1 by 1 உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். ஏன்னா இது வந்து நம்ம நார்மல் செக்ஷன் மாதிரி இல்லை, நார்மல் ஃபைலிங் ஃபார்ம் மாதிரிலாம் இல்லை, எல்லாமே ஓகேங்களா. இது வந்து பார்த்தவங்களுக்கு தெரியும் ஓகேங்களா. அதனால் நான் வந்து அடுத்த வீடியோவில் அந்த டிடிஎஸை பற்றி நியூ டிடிஎஸ் அதாவது ஓல்டு டிடிஎஸ் எல்லாமே முடிஞ்சது, நியூ டிடிஎஸ் செக்ஷனை பற்றி நான் ஒரு செக்ஷனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா. அதுக்கான சின்ன ஹிண்ட்ஸ் மட்டும் கொடுத்துட்றேனே. ஃபஸ்ட் நம்ம வந்து டிடிஎஸ் வந்து சேலரி நான் சேலரி டிசிஎஸ் அப்படின்னு பண்ணுவோம் ஓகேங்களா. இது ஃபார்மை பற்றி பேசுறதில்ல, டிசிஎஸ். இப்போ டிடிஎஸில் வந்து பார்த்திங்கன்னா 3 செக்ஷன் தான். ஒன்று 392, 393, 394 இதுதான் இப்போ இருக்கிற டிடிஎஸ் செக்ஷனே. இவ்வளோ தான். இதுக்குள்ளே 392 என்னென்ன வரும், 393 என்னென்ன வரும், அதாவது எத்தனை டேபிள் வரும், அதுக்குள்ளே எத்தனை சப்செக்ஷன் வரும், அதுக்குள்ளே எத்தனை செக்ஷன் வரும், இது மாதிரி வந்து நிறைய செக்ஷன்ஸ் இருக்குது. முதல்ல இருந்த அதே பேட்டர்ன் தான், ஆனால் செக்ஷன்ஸ் ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க. மற்றபடி ஒரு சில இதுக்கு மட்டும் தான் ஜிஎஸ்டி வந்து மாடிஃபை பண்ணியிருக்காங்க. மற்றதுக்கு எல்லாமே 94Cயில் நீங்கள் ஃபஸ்ட்டு எவ்வளோ பே பண்ணீங்களோ அதே அமௌண்ட்டு தான், பர்சன்டேஜ் அதுதான். ஒரு சிலது மட்டும் மாடிஃபை பண்ணியிருக்காங்க. அது என்னன்றதை நான் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் அதை நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடுறேன். நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க விருப்பம் இருக்கிறவங்க. ஏன்னா நம்ம வந்து அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடாக தான் போட்டுட்ருக்கோம். இந்த அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஏன்னா நான் போகிறது எல்லாமே லாங்காக தான் போடுறேன், இதே ஷார்ட் வீடியோ போடலை. என்னென்னா பார்த்தா கொஞ்சம் புரியணும், இல்லை கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். ஸோ விருப்பம் இருக்கவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அக்கௌண்ட்ஸில் ஃப்ரெஷராக வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து இதை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி டிடிஎஸ் பற்றின ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.